ஒருவேளை தனது மாஸ்டர் அம்பரீஷ் வந்தால் கண்டிப்பாக அவனை தோற்கடித்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்க அவனும் வந்து ஒரு அடி கூட விக்ரமை அடிக்காமல் பரிதாபமாக தோற்றான். எல்லோரும் விக்ரமிடம் பரிதாபமாக தோற்றார்கள். அந்த காட்சி உண்மையிலேயே மிகவும் அவமானகரமானதாக இருந்தது. சரி, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு நாம ஏற்கனவே பேசின ரூல் படி என்ன நிரஞ்சன் கிட்ட கூட்டிட்டு போ என்று விக்ரம் அம்பரீஷை பார்த்து சொன்னான். அப்போது அம்பரீஷ் தனது கண்களை உயர்த்தி விக்ரமை பார்த்தான். அவனுடைய கண்களில் குழப்பம்தான் அதிகமாக தெரிந்தது. அதன் பிறகு மெதுவாக விக்ரமை பார்த்து, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். நிரஞ்சன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால நினைச்சா உடனே அவரை பார்க்க போக முடியாது. அவர் பக்கத்துல நெருங்கணும்னா சில ஃபார்மல் அக்ரிமெண்ட்ஸ் பண்ணணும். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம என்னால அவரை நெருங்க கூட முடியாது. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் என்று சொன்னான் அம்பரீஷ். உடனே விக்ரம் சிறிது நேரம் யோசித்தபடி அப்படியே அம்பரீஷை பார்த்தவன் தனது தலையை தடவிக்கொண்டே, சரி ஓகே, சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. ஆனா நிரஞ்சனுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் கோளாறு பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்று சொன்னான் விக்ரம். இல்ல, நான் வாக்கு கொடுத்துட்டா அதுல இருந்து மீற மாட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம் என்று அமைதியாக சொன்னான் அம்பரீஷ். உடனே விக்ரம் அவனையே கூர்ந்து கவனித்தபடி சரி என்று தலையை ஆட்டினான். அதன் பிறகு டக்குன யோசனை வந்ததை போல, ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தியே, யார் அந்த சுபாஷ் என்று கேட்டான். சுபாஷ் மும்பையை சேர்ந்தவர். அவர் அப்பா பேரும் ஆதவன். பெரிய பிசினஸ்மேன் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் சுபாஷ். அவர் இப்போ எங்களோட யங் மேனுக்கு ஜூனியர் மாஸ்டராகவும் இருக்காரு என்று சொன்னான் அம்பரீஷ். அம்பரீஷ் விக்ரமின் திறமைகளை முழுமையாக நம்புகிறான். இன்னமும் சொல்ல போனால் விக்ரமை அவன் வழிபடவே ஆயத்தமானான். அவனால் ஒரே நொடியில் அம்பரீஷ் தான் கற்று வைத்த மொத்த தற்காப்பு கலையையும் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு யோசிக்க வைத்து விட்டான் விக்ரம். அவன் விக்ரமை தன்னுடைய முழு எஜமானராக ஏற்க தயாராக இருந்தான் அம்பரீஷ். இப்படிப்பட்ட ஒரு வீரனுக்கு துணையாக இருப்பது தன்னுடைய பாக்கியமாகவும் நினைத்துக் கொண்டான். அதனால் அவனிடம் எதையும் மறைக்க அவன் விரும்பவில்லை. அதனால் சுபாஷை பற்றி விக்ரமிடம் சொல்லிவிட்டான். அதை கேட்டதும் விக்ரம் லேசாக முகத்தை சுளித்துக் கொண்டு, என்னது, ஆதவன் ஃபேமிலியில வந்த சுபாஷா? உங்களுக்கும் அவனுக்கும் ஏற்கனவே கான்டாக்ட் இருக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டபடி மும்பையில் இருந்த ஆதவன் குடும்பத்தை நினைவுபடுத்தி பார்த்தான் விக்ரம். டக்கென அவனுக்கு சுபிக்ஷா ஒரு முறை சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஓ, அந்த முட்டாள் பொண்ணு என்னோட அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னது இவனத்தானா என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன், இப்போ சுபாஷ் எங்க இருப்பான்? யங்மேனோட படத்துல அவனோட கேரக்டர் என்ன ஊரை விட்டு துரத்துறதுக்கு நிரஞ்சன் கிட்ட என்ன டீலிங் பண்ணுன? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு என்று கேட்டான் விக்ரம். சிறிது நேரம் யோசித்த அம்பரீஷ், சுபாஷ் இப்போ அவரோட வில்லாவில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா உறுதியா தெரியல. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவரை பார்த்தேன். அப்புறம் உங்களோட விஷயத்துல நான் நிரஞ்சனை தேடி போகல. அவர் தான் என்ன பார்க்க என்னோட பிரான்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் என்ன பண்ணணும்னு என்கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. உங்களை கொல்லணும்னு நான் நினைக்கல. உங்களை தடுத்து நிறுத்துறது தான் என்னோட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். அதைத்தான் நான் நிரஞ்சன் கிட்டையும் சொன்னேன். நான் ஏற்கனவே ரொம்ப கடன்ல இருக்கிறதால அந்த கடனை எல்லாம் நான் கட்டியாகணும். என்னோட இந்த வேலை ஹைதராபாத் பிசினஸ் மேனை நம்பிதான் இருக்கு என்று அம்பரீஷ் எதையும் மறைக்காமல் விக்ரமிடம் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான். விக்ரமிடம் அவன் எதையும் மறைக்க விரும்பவில்லை. சூழலுக்கு ஏற்ப எல்லாவற்றையும் அவனிடம் தெளிவாக சொன்னான். விக்ரமின் திறமையை பார்த்த பிறகு அவனை போன்ற ஆட்களிடம் உண்மைகளை மறைப்பதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்தான் அம்பரீஷ். அதனால் அவனுக்கு எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் என்று தெரியும். இருந்தாலும் விக்ரமை விட அது ஒன்றும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று நினைத்தான் அம்பரீஷ். அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு விக்ரம் லேசாக சிரித்தான். அவனது கண்கள் கொடூரமாக மாறியது. அம்பரீஷ் எந்த விதத்திலும் பொய் சொல்லவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. நிரஞ்சன் ஹைதராபாத் சிட்டியின் மிகப்பெரிய பணக்காரன். அம்பரீஷை பொறுத்த வரைக்கும் நிரஞ்சனுக்காக இங்கே வந்தவன். இதன் மூலமாக விக்ரம் தொடர்ந்து கொடுக்கும் அழுத்தங்களிலிருந்து மீள முடியாமல் நிரஞ்சன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை விக்ரம் புரிந்து கொண்டான். அம்பரீஷ் எல்லா உண்மைகளையும் தன்னிடம் சொல்வான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் சுபாஷ் மும்பையிலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்த காரணத்தையும் விக்ரம் யோசிக்க வேண்டியிருந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்த விக்ரம் அம்பரீஷை பார்த்து, சரி, என்ன சுபாஷ் கிட்ட கூட்டிட்டு போ என்று சொன்னான். ஆரம்பத்தில் யோசித்த அம்பரீஷ் கடைசியில் ஒப்புக்கொண்டதை போல விக்ரமுக்கு முன்னால் அந்த இடத்திலிருந்து நடந்தான். விக்ரம் அவனை ஃபாலோ செய்து கொண்டே சென்றான். லம்போவும் பின்னாடியே சென்றான். மாஸ்டர் அம்பரீஷ், நீங்க உண்மையிலேயே விக்ரமுக்கு கீழே வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுதான் நீங்க நிரஞ்சன் கிட்ட போட்ட டீலா என்று அம்பரீஷின் அருகில் வந்து கொண்டிருந்த ஹாங் மெதுவாக காதருகே வந்து கேட்டான். முன்னால் சென்று கொண்டிருந்த அம்பரீஷ் அவனை பார்த்து, நம்மளை விட பலசாலியா இருக்கிற ஒருத்தன் முன்னால நாம எப்பவும் தாழ்வானவனாதான் இருக்கணும்.
உண்மையிலேயே என்னால இந்த தோல்வியை தாங்க முடியலதான். ஆனா விக்ரம் மாதிரி ஒரு திறமைசாலி கிட்ட தோத்ததை நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு என்று சொன்னான் அம்பரீஷ். ஆனா நம்மளோட பிசினஸ், கடன் எல்லாமே இப்போ நிரஞ்சன் கையில இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு தீராத பகை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது நாம பண்றது சரியா என்று ஹாங் தயங்கியபடி அம்பரீஷிடம் கேட்டான். பணத்தால எல்லா விஷயங்களையும் பண்ணிட முடியாது. நான் நிரஞ்சனுக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். ஆனா அதை எல்லாத்தையும் விட நான் அவருக்கு அதிகமாகவே வேலை பண்ணி கொடுத்திருக்கேன். அதனால இப்போ விக்ரமுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. இதனால பின்னாடி நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஆனா ஒரு வீரன் பின்னாடி நாம இருக்கிறோம்ங்கிற நிம்மதி நம்ம கிட்ட இருக்கும். உண்மையிலேயே நிரஞ்சன் மாதிரி ஆளுங்களை தான் நாம எப்பவும் நம்பக்கூடாது என்று சொன்னான் அம்பரீஷ். உடனே ஹாங் எல்லாம் புரிந்தவனைப் போல தலையை ஆட்டினான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் அம்பரீஷ் விக்ரமை சுபாஷின் இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அந்த இடத்தில் பல ஆட்கள் வரிசையாக கை கட்டி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவே சுபாஷ் அந்த பக்கமாக திரும்பி உட்கார்ந்தபடி போனில் யாரோவுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய இன்னொரு கையில் கிளாஸ் வைத்திருந்தான். அங்கே வந்த அம்பரீஷ் கொஞ்சம் சிக்கலான முகத்துடன் சுபாஷை பார்த்தபடி நின்றிருந்தான். உடனே மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்த சுபாஷ் அம்பரீஷை பார்த்ததும் போனை கட் செய்துவிட்டு, என்ன அம்பரீஷ், நேரா இங்கதான் வர்ற போல, முகத்துல இருக்கிற காயத்தெல்லாம் பார்க்கும்போது பெரிய அடி போல, சரி அடி வாங்கிட்டு நேரா எதுக்கு இங்க வந்திருக்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் சுபாஷ். உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன் என்று சொன்ன அம்பரீஷ் அந்த இடத்திலிருந்து விலகினான். அப்போது அவனுக்கு பின்னால் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். விக்ரமை பார்த்ததும் ஒரு கணம் சுபாஷ் அதிர்ச்சியானான். அவன் கண்களில் ஆச்சரியம் மட்டுமே நிறைந்திருந்தது. நீதான் சுபாஷா? எனக்காக தான் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். எதுக்காக என்னோட விஷயத்துல நீ தலையேற? உனக்கு என்ன வேணும் என்று கோபமாக அவனை பார்த்து கேட்டான் விக்ரம். அந்த நேரத்தில் அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அவன் கண்களை பார்த்த எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். சுபாஷை தவிர மற்ற எல்லோரும் விக்ரமை ஒரு மிருகத்தை பார்ப்பது போல பார்த்து கொண்டு நின்றார்கள். விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.